பாருங்க, ஏசாயா 43:22 வாசிக்கிறோம். யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்து மன சலிப்பு. ஆராதனையில் ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியலை. சிலர் தெரியாமல் லேட்டாக வருவாங்க, சிலர் வேணும்னு நினைச்சுவாங்க, சிலர் நினைச்சுவாங்க தெரியாமல் எப்பமாச்சும் லேட்டாக வருவாங்க. சிலருக்கு வேலை இருக்கும், அதனால் அவங்க வேலைக்கு லேட்டாக வர வேண்டிய சூழல் இருக்கும். சிலர் வேணும்னு நினைச்சுவாங்க, லேட்டாக வருவாங்க. ஏன்னா 2 மணி நேரம் நினைச்ச முடியாது, உள்ள உட்கார முடியாது. பாஸ்டிங் பேர் 10:30 ஆரம்பிக்கணும், வேணும்னே 11:30 நினைச்சுவாங்க. ஏன்னா அவங்களால 3 மணி நேரம் உள்ள. அப்போனா ஆண்டருடைய சமூகத்தில் இருக்க முடியலை அப்படின்னாலே உள்ள பிசாசு இருக்காம்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டருடைய சமூகத்தில் இருக்க முடியலைனாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு அபாயகரமான சூழலை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். வரலையா சொல்லலாமா? பாருங்க, எல்லாரும் பரலோகம் போக போகிறதில்ல. எல்லாரும் அது புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் பரலோகம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். விருந்துக்கு எஜமான் அழைத்திருந்தாலும் விருந்துக்கு வரக்கூடிய வஸ்திரம் தரிச்சா தான் உள்ள அழைப்பு இருக்கலாம், விருந்துக்கு அழைப்பு இருக்கலாம். விருந்தாளி மாதிரி ட்ரெஸ் போடலன்னா விருந்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, விட முடியாது. சர்ச்சைக்கு வந்திருக்கலாம், அவரை உண்மையாய் தொழுது கொள்கிறோமா?